பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். முதல்ல இதை நீங்க விசுவாசிக்கணும். என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார் என்று. இன்றைக்கு கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசித்து நம்ம தியானித்து ஜெபிக்கலாமா? ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். ஆண்டவர் வேதனையோடு வார்த்தை சொல்றார். எப்ராயிமே, உன்னை கைப்பிடித்து நான் நடக்க பழகினவர், ஆனால் நான் உங்களை குணமாக்குகிறவர் என்பதை நீ அறியாமல் போயிட்டீங்க. அநேக நேரங்கள்ல நம்மை நடத்தின தேவனை நம்ம அறியாமல் போகிறோம். அவர் செய்த நன்மைகளை அறியாமல் போகிறோம். நம்மோடு இருக்கிற தேவனை நம்ம அறியாமல் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்க நடந்திருக்கிறீங்களா? எத்தனையோ நேரங்களில் உங்களுக்கே தெரியாம அவர் சத்ருவின் கையிலிருந்து உங்களை தப்பு வைத்திருக்கிறார். எத்தனையோ நேரம் பெரிய பெரிய ஆபத்துகளை, விபத்துகள் இருந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ பெரிய வியாதிகள் உங்களை சத்ரு உங்களுக்கு எதிராக கொண்டு வந்த போது, எனக்கு எதிராக கொண்டு வந்த போது அவர் பரம வைத்தியராக இருந்து நம்மை குணமாக்கி இருக்கிறார். அப்போதெல்லாம் இதை எனக்கு ஆண்டவர் செஞ்சாருன்னு நீங்க நம்பி இருக்கிறீங்களா? அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அறியாமல் போகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் அநேக நேரங்களில் மனிதனை கை காட்டுகிறோம். அவர் தான் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சாரு, அவர் தான் எனக்கு கொடுத்தாரு, அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, அவரால் தான் இந்த உயர்வு, அவரால் தான் இந்த பதவி, இப்படி சொல்லுகிறோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, கைப்பிடித்து நடக்க பழகினவன் யாரா இருக்க முடியும்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடைய கையை பிடித்து நடக்க பழகுகிறார். அதே போல கைப்பிடித்து நடத்தின அந்த தேவன், அவர்தான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறவர். என்னை குணமாக்குகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை தப்புவிக்கிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை பெருக செய்கிறவர். எல்லாமே அவர்தானே நாம் அறிந்திருக்கணும். வேதம் சொல்வது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவர் அறியாம இருக்கிற வரைக்கும் நம்மால அவர் கையிலிருந்து பெரிதான ஒரு அற்புதத்தையோ விடுதலையோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஆனா அறிந்து கொள்ளுகிற நாட்கள் வரும்பொழுது சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். சாமுவேல் வாயிலிருந்து வந்த அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார், அந்த வார்த்தைகளை கனப்படுத்தினார், அப்படியே செய்தார். நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். நம் கையை பிடித்து நடக்க பழகின அந்த தகப்பனை அறிந்து கொள்ளுங்க. அவர் அன்பை அறிந்து கொள்ளுங்க, அவர் இரக்கத்தை அறிந்து கொள்ளுங்க, அவர் மன்னிப்பை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய தயவை அறிந்து கொள்ளுங்க, அவர் கிருபையை அறிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் அவர் நமக்கு பாராட்டின நன்மைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஒருவேளை நாங்கள் உம்மை அறியாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னித்தருளும். உம்மை அறிந்து கொள்ளுகிறேன், உம்மை புரிந்து கொள்ளுகிறேன், உம்மோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கப்பா. இப்படி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.